அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எண்ணகம் சேனல். நான் உங்கள் எட்வின். கடவுள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு போட்டியை கண்டக்ட் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா, யார் வந்து இந்த உலகத்தில் என்ன ரொம்ப சிறப்பாக வழிபடுறவங்க அப்படின்றத ப்ரூஃப் பண்ணணும். அதுக்காக நான் வந்து ஒரு நாள் சொல்கிறேன். அந்த ஒரு நாளில் நீங்கள் எல்லாருமே ஒன்று கூடணும். நீங்கள் எல்லாருமே ஒன்று கூடி யார் சிறப்பாக வேண்டிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்ன வரம் கேட்குறீங்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் குறித்த அந்த நாளும் வந்துச்சு. ஒரு சண்டே, எல்லாருக்கும் லீவு. அப்போது எல்லாருமே ப்ரீ பிளானாக எல்லாத்தையும் திங்க் பண்ணி வைக்கிறாங்க. கடவுளுக்கு என்ன பண்ணால் பிடிக்கும், கடவுளோட மனசில் நம்ம இடம் பிடிக்கணும்னா என்னென்னலாம் நம்ம பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கடவுளோட மைண்டுக்குள்ளாரையே போய் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு வெளியில் வர அளவுக்கு மக்கள் வந்து திங்க் பண்ணுறாங்க. திங்க் பண்ணி அந்த குறிப்பிட்ட நாளில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோயிலில் கூடுறாங்க. பயங்கரமான ஒரு ஆராதனை, பயங்கரமான ஒரு வரவேற்பு. என்ன சொல்ல, அவங்கவுங்க மனசில் இருக்கிற அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொன்னது இல்லாமல் காணிக்கை பொருட்கள் அது இதுன்னு சொல்லி கடவுளை வந்து எந்த அளவுக்கு கூல் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு அவருக்கு ஐஸ் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரே பாட்டு, ஒரே ஜெபம், எங்கே பார்த்தாலும் அந்த வழிபாட்டு ஒரு இதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த நாளே இந்த என்டையர் டே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ப்ரேயர், ஃபுல் ஆஃப் சாங்ஸ், ப்ரேயர் சாங்ஸ், அந்த மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுக்கு வந்து கடவுளுக்கு எந்த வகை பிடிக்குமோ அந்த வகையில் எல்லாருமே கண்டக்ட் பண்ணாங்க. சரி, ரைட், ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எல்லா நாள்லையும் கோயிலுக்கு வர முடிஞ்ச ஒருத்தர் அன்னைக்கு அவரால் கோவிலுக்கு வர முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்குன்னு பார்த்து தன்னோட மனைவிக்கு உடம்பு முடியல. தன்னோட மகன் வந்து ரொம்ப குட்டி பாப்பா. அப்போ இவங்க 2 பேரையும் பார்த்துக்கணும், வேறு வழி இல்லை. அவர் வந்து வீட்டில் உட்காந்துட்டு அவங்க எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு. பார்த்து முடிச்சுட்டு அவருக்கு கிடைச்சது ஒரு 5 நிமிஷம் தான் டைம். ஏன்னா அவங்க கூடவே இருக்கணும், எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கூடவே இருந்தார். ஒரு 5 நிமிஷம் டைம். அந்த 5 நிமிஷத்தில் உட்காந்து என்ன பண்ணார், முழு மனசோட, ஐயோ கடவுளே, என்னால் இன்றைக்கி உன்னை பார்க்க வர முடியலையே, எனக்கு பொண்ணும் பொருளும் வேணாம், நகையும் வேறு எதுவும் வேணாம், வேறு எந்த ஆசையும் இல்லை, ஆனால் உன்னை பார்க்க வரலையேன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆசையும் இல்லாமல் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த மாதிரி நினச்சார். என்னால் வர முடியல, என் பொண்டாட்டிக்கு முடியல அப்படின்னு கூட ஒரு காரணத்தை அப்படி சொல்லாமல், என்னால் வர முடியலையே, உன்னை பார்க்க முடியலையே, எப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாருல்ல, மனசில் நினைக்கிறாரு. அப்போ அன்றைக்கி ஈவினிங் முடிஞ்சிருச்சுப்பா. கடவுள் வந்து போட்டியில் யார் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக கடவுள் வராரு. கடவுள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அந்த கோவிலுக்கே வராத ஒரு ஆளை சொல்கிறாரு. எல்லாருமே அந்த பேரை தேடிக்கிடி பார்க்குறாங்க, நீயா நானா, நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் கடவுள் கடைசியாக சொல்கிறாரு, அவர் இன்னைக்கு கோவிலுக்கு வரல, அதனால அவர் தான் வந்து ஒரு சிறந்த பக்தர் அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் ஒரே கோபம். ஏன், நாங்களாம் கோவிலுக்கு வந்தோம்ல, காணிக்கை கொடுத்தோம்ல, உன்னை ப்ரேயர் பண்ணோம்ல, பாட்டு பாடணும்ல, உனக்காக உழுந்து கத்தணும்ல அப்படின்னு சொல்லி எல்லோரும் கோவப்பட்டு கத்துறாங்க கடவுள்கிட்ட. அப்போ சொன்னார், இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாம் வந்தீங்க, கொண்டீங்க, போனீங்க, ப்ரேயர் பண்ணீங்க, எல்லாமே சரி. ஆனால் ஒரு சிலர் இங்கே வந்து ஒரு சிலரோட மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசு வந்து இங்கே வந்திருந்தாலும் கூட எங்களோட மனசு வீட்டை மற்ற வெளியில், ஐயோ நம்ம வேலையை இன்னைக்கு விட்டுட்டு வந்துட்டோமே, நாளைக்கு போனால் பாஸ் என்ன சொல்லுவாரோ, இப்போ ஒய்ஃபாக இருந்தால் அச்சோ இன்றைக்கி வந்து சமைக்கிற வேலையெல்லாம் நிற்கிதே, பொழுதுக்கு போனால் நம்ம என்ன சமைக்கிறது இப்படின்னு சொல்லி உங்களோட உடம்பு இந்த கோவிலுக்குள்ளார இருந்தாலும் உங்களோட மனசு என்னவோ வந்து வெளியில் தான் இருந்துச்சு, மற்றதை பற்றி தான் திங்க் பண்ணுச்சு. ஆனால் வெளியிலேயே ஒரு மனுஷன் இருந்தாலும் அவன் 5 நிமிஷம் எனக்காக ஒதுக்குனான், அதனால் அவன் என்ன கேட்குறானோ அந்த வரத்தை நான் கண்டிப்பாக அவனுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கடவுளும் டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டார். இது தாங்க உண்மையான விஷயம். இதுதான் உண்மையான சாமி. அதாவது நம்மளால் போக முடியல அப்படின்னாலும் கோவிலுக்கு போங்க, தப்பு கிடையாது. கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் மனசார ஒரு 2 நிமிஷம் கடவுளை நினச்சா அதுவே வந்து பெரிய கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டா மாதிரி தான். எந்த கோவிலில் வேணாலும் இருக்கலாம்,